உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் ஆண்டி வெற்றியை திட்டுறீங்க? பின்ன என்னமா, அவனுக்காக பூஜை ரெடி பண்ணி வச்சிருந்தா ஏதோ அந்த துளசி சிலைய தொலைச்சிட்டாளாம். அத கண்டுபிடிக்கணும்னு ஓடி இருக்கான். அதெல்லாம் செய்யறதுக்கு வேற ஆளே இல்லையா? ஆண்டி உங்க பையன் கொஞ்சம் இறக்க சுபாவம் உள்ளவரு. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஓடி போய் உதவுவாரு. அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா துளசிக்கு பண்றதுதான். அவளுக்கு நல்லதுன்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. அவளுக்கு யாரு நல்லது நினைச்சாலும் அது அவங்களுக்கு தான் ஆபத்து வந்து சேரும். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, மோனிகாவோட அண்ணாவை அவளுக்கு பேசி முடிச்சோம். கடைசியா என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகி என் மச்சான் செத்தே போயிட்டாரு. இன்னைக்கு பாவம் அந்த குழந்தைக்கு யாருமே இல்லாம அதை அவளே எடுத்து வளர்த்துட்டு இருக்கா. நல்லா வசதியா வாழ வேண்டிய குழந்தைமா, போட்டுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்லாம அவளோட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த துளசியால எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஆண்டி. சரியில்லை, இந்த சம்பந்தம் வேண்டான்னு எங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா என் அண்ணன் கேட்கவே இல்லை. கடைசியில என் அண்ணனும் என் அம்மாவும் பலியாட ஆனது மட்டும் தான் மிச்சம். அவ ஜாதகத்துல அவளுக்கும் அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த நல்ல காரியமும் நடக்கவே நடக்காதாம். என்னம்மா, இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு, நீங்க அப்படியெல்லாம் தப்பா பேசக்கூடாது. ஐயோ ஆண்டி, அவளை பத்தி தப்பா சொல்லணும்னு எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. அவ ஜாதகம் அப்படி இருக்கு, அதுதான் உண்மை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவ பாவம்தான், இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம ஏத்துக்க முடியாதுல்ல. ஆண்டி நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லவா? என்னம்மா? இப்படி ஒரு ஜாதகத்தோட இருக்கிற பொண்ணு நீங்க உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குவீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? நான் என் பிள்ளைக்கு அழகு, அறிவு, மாங்கல்ய பாக்கியம், இப்படி எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் திவ்யாவையே முடிவு பண்ணிருக்கேன். நான் எப்படி துளசி மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளாக்குவேன்? உங்களுக்கே பயமா இருக்குல்ல, அதே மாதிரி தானே சுத்தி இருக்க எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஆமா ஆண்டி, அந்த துளசியால அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு தெரியுமா? பாவம் சிவராமன் ஓடி ஓடி தேஞ்சது மட்டும்தான் மிச்சம். அவரோட குடும்பம் ஒரு இன்ச்சு கூட இன்னும் நகரவே இல்லை. அவங்க வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியமும் நல்லதா போய் முடிஞ்சதே கிடையாது. அவளால வாழ்ற வீட்லயும் தர்தரம், போற வீட்லயும் தர்தரம் தான். அவ முகத்துல முழிச்சாலே பாவம் தான். அப்படிதான் அவ ஜாதகத்துல இருக்கு. அதனாலதான் ஆண்டி சொல்றேன், கொஞ்சம் அவகிட்ட இருந்து உங்க புள்ளைய விலைக்கு வைங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏய் மோனிகா, துளசிய பத்தி என்னென்னமா சொல்லிட்டு இருக்க? ஆமா மீனாட்சி, இப்படி சொன்னாதானே அவங்களுக்கு துளசி மேல வெறுப்பு வரும். வெற்றியா அவ பக்கம் போக விடாம கொஞ்சம் பாத்துப்பாங்க. அப்பதான் என் குழந்தை எனக்கு கிடைக்கும். சரியான பிளான் மோனிகா. மோனிகா, பெருசா கேம் ஆடுறதா யோசிக்காத. இந்த கேமை உருவாக்குனது நான் தான். நீ என்ன பிளான் போட்டாலும் அதெல்லாம் எனக்கு சாதகமா தான் நடக்கும். என்னாச்சு?
கால் வலிக்குது மேடம். என்ன கால் வலிக்குது? பல்லாக்கு தூக்க சொன்னா கால் வலிக்குதுன்னு இப்படி வந்து நின்னுட்டு இருக்க. இதான் நீ இம்ப்ரெஸ் பண்ற லட்சணமா? சாரி மேடம். ஏய் ஓ சாரிலாம் இங்க வேணாம். திருவிழா முடிஞ்சு போறதுக்குள்ள கல்யாண தேதியை குறிச்சிட்டு தான் போகணும். ஏதாச்சும் சொதப்புன இப்போ காலு நடக்கதான் முடியல. அப்புறம் உடச்சு விட்டுருவேன். போ நிக்காம ஏதாவது பண்ணு போ. சரி மேடம். கவின், என்ன? சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. சரி, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. ஆ? நம்ம கல்யாணமா? ஆமா, உன் கல்யாணம் அப்புறமா என் கல்யாணம், ரெண்டையும் சேர்த்து நம்ம கல்யாணம். ஏய் கொஞ்சம் தள்ளியே இரு. ஏய் கவின், ஏய் உன்கிட்ட நான் உன்னை கேட்கணும். என்ன? எதுக்கு இப்ப நீ முகத்தை கச்சிஃபால மூடி இருக்க? அதான் சொன்னேன்ல, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம். ஏய் பொய் சொல்லாத. நேத்துல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு கோல்டும் இல்ல ஃபீவரும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. கோயிலுக்கு வந்த அப்புறம் மட்டும் உனக்கு கோல்டு வந்துருச்சா என்ன? யார்கிட்டயாவது உன் முகத்தை மறைக்கிறியா? யாராவது உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏய் அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது சார், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஓ எப்படி சார் நீங்க எங்க காலேஜுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க சார். காலேஜா? எந்த காலேஜ்? எஸ்ஆர்எஸ் காலேஜ் சார். ஓ எஸ்ஆர்எஸ் காலேஜா? என் ஒய்ஃப் கூட அந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க. ஓ அப்படியா சார்? தெரியுதா? சரியா ஞாபகம் இல்லை சார். ஓஹோ. அஞ்சலி, இவரு உங்க காலேஜா? உன் கிளாஸ்மேட்டா? இவங்க எங்க கிளாஸ் இல்ல சார். நான் வேற டிபார்ட்மெண்ட், இவங்க வேற டிபார்ட்மெண்டா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? ஷூர். சார் தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நான் வர்றேன் சார். வாட் அ கோஇன்சிடென்ஸ் அஞ்சலி. உங்க காலேஜ்ல தான் படிச்சேன்னு சொல்றான், ஆனா உன்னை பார்த்ததே இல்லைங்கிறான். நீ கூட ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையா? ஓ சரி, பெரிய காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கவனிச்சிருக்க வாய்ப்பில்லை. என்னால உன் லைஃப்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அஞ்சலி. அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்றேன். என்ன மன்னிச்சிரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.